அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான கிரகமாற்றம் நடக்கப் போகுது. கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். ஜோதிட ரீதியாக 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானம் அப்படின்னு நாங்க ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அதனால இந்த பெயர்ச்சி உங்களுடைய குடும்ப வசதிகளையும் சொத்து சுகங்களையும் மேம்படுத்த போகுதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால இவ்வளவு நாளா வீடு மாற்றமோ அல்லது புது வீடு கட்டுறதோ தள்ளி போயிட்டு இருந்தா அது இப்போ கைகூடி வரும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும். அதே நேரத்துல வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகளையும் நீங்க இந்த காலகட்டத்துல செய்வீங்க. வண்டி வாகனங்கள்ல இருந்த கோளாறுகள் சரியாகும் அல்லது பழைய வாகனத்தை மாத்திட்டு புது வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. வெளியூர்ல சொந்த ஊருக்கு திருமணம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான நல்ல சூழ்நிலை இப்போ தானாகவே அமைஞ்சு வரும். உங்களுடைய அந்தஸ்து சமூகத்துல ஒரு படி உயர்ந்து உங்களுடைய மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியையும் நிம்மதியையும் கொடுக்கும். பொருளாதார நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணவரவு தாராளமாவே இருக்கும்னு சொல்லலாம். முன்னாடி செஞ்ச சில முதலீடுகள் மூலமா உங்களுக்கு இப்போ நல்ல லாபம் கிடைச்சு கைக்கு காசு வந்து சேரும். நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கமிஷனாகவோ அல்லது லாபமாகவோ கிடைக்க வாய்ப்பிருக்கு. வரவுக்கேத்த மாதிரி வீட்டு விசேஷங்களுக்காகவும் ஆடம்பர பொருட்களுக்காகவும் சில செலவுகள் வந்து முன்னாடி நிற்கும். எதுல முதலீடு செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைய ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாசம் உங்க கையில பணம் எப்பவும் தங்கும். வேலைக்கு போற தனுசுராசி நேயர்களுக்கு அலுவலகத்துல சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய வேலை பார்க்கும் இடம் மாறலாம் அல்லது உங்களை வேறொரு கிளைக்கு மாற்றி அனுப்ப மேலதிகாரிகள் இப்போ முடிவு செய்வாங்க. புதிய பொறுப்புகள் வர்றதுனால உங்க மேல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாகும். ஆனா அதை நீங்க ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாயிருங்க, ஏன்னா உங்களுடைய நேர்மையான பேச்சு சிலருக்கு கோபத்தை உண்டாக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு சாதகமான பதிலை கண்டிப்பா கொண்டு வரும்.
சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு சீரான முன்னேற்றத்தை கொடுக்க போற மாசமா அமையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நேரமா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க பேசுற கனிவான பேச்சு உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். புதுசா ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்க இப்போ தைரியமா ஆரம்பிக்கலாம். போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையால அதை ரொம்ப சுலபமா சமாளிச்சு லாபத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட சொல்லுவார். அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை நீங்களே இறங்கி போய் பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த நேரத்துல ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது செரிமான பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறதுக்கு நேரத்துக்கு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. வெயில் காலம்ங்கிறதுனால அதிகமா தண்ணீர் குடிங்க. இல்லனா உடம்பு சீக்கிரமா சூடாகி உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு போதிய அளவு தூக்கம் எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தினமும் காலையில கொஞ்ச நேரம் பிராணாயாமம் அல்லது யோகா செய்யறது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சு உங்களை சுறுசுறுப்பா வைக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு மாசத்துல நல்லாவே இருக்கும்னு நான் உறுதியா சொல்லுவேன். பொது காரியங்கள்ல நீங்க காட்டுற ஆர்வம் உங்களுடைய செல்வாக்க மத்தவங்க மத்தியில பல மடங்கு கண்டிப்பா உயர்த்தும். அரசியல்ல இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது பதவி தேடி வர வாய்ப்பிருக்கு. உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை பாராட்டுற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுடைய மனசுல நீங்க ஒரு பெரிய இடத்தை பிடிப்பீங்க. இப்போ உங்க நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, நல்ல கவனிங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி சில பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு இருந்த மனக்கவலைகளெல்லாம் நீங்கி ஒரு புதிய தெளிவு பிறக்கும். அதே நேரத்துல சொத்து விஷயத்துல நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள்ல நீங்க இப்போ முழுமையா ஈடுபட்டு அதுல வெற்றியும் கண்டிப்பா பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இப்போ வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உங்களுடைய புகழ் வெளிச்சம் இப்போ மேலோங்கும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்ல சம்மதம் கிடைச்சு திருமண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்பட்டு பல பேரோட பாராட்டுகளை நீங்க வாங்கறதோட மட்டும் இல்லாம கௌரவமும் உயரும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அரசாங்க வழியில பெரிய உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழியில இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேரும். அலுவலகத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியத்தை ரொம்ப சுலபமா சாதிப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டுறதுக்கான லோன் வசதிகள் இப்போ ரொம்ப சுலபமா கிடைச்சு உங்க கனவு நனவாகும். கௌரவம் மற்றும் பதவிக்காக நீங்க செஞ்ச முயற்சிகளுக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடைச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. இந்த அற்புதமான நல்ல பலன்களை நீங்க முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. தினமும் காலையில சூரிய பகவானை தரிசனம் செஞ்சு ஒரு சொம்பு தண்ணீர் அர்ப்பணம் செய்யறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை மனசார வேண்டி அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்யுங்க. ஏழை முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு அல்லது வஸ்திர தானம் செய்வது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தும். உங்களுடைய குரு மற்றும் ஆசிரியர்களை சந்திச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பத்தை கொண்டு வரும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.